இன்னைக்கு வந்து மண்டே எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு மேட்ச் ஒண்ணு நடக்க போகுது. 9வது இடத்துக்கு 2வது இடத்துக்கு தான். அப்பெல்லாம் இல்ல சொல்லக்கூடாது. இல்ல இருங்க இருங்க, 2 பேருக்குள்ளதான் போட்டியே. 9-10 2 யாருக்கு? பேருக்குள்ளதான் போட்டியே. 9வது இடம் யாருக்கு, 10வது இடம் யாருக்கு, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இது வந்து மும்பை இந்தியன்ஸ் எல்எஸ்ஜி மேட்ச் வான்கடையில் நடக்குது இன்னைக்கு. அது மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெம்பர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஓகே. மும்பை இந்தியன்ஸ் என்ன கம்பேக் கொடுப்பாங்களா? ஒரு ஃபேன்ஸுக்காக ஒரு 2 மேட்ச் ஜெயிப்பாங்களா? அதுதான் கேட்கறேன். இல்ல எல்எஸ்ஜி தான் வின்னா, ஷூட் ஷாட் வின்னா? இல்ல ப்ரெடிக்ஷன் இப்பயே சொல்றேன், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின்னு. அப்படி நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா அவைலபிள்னு நினைக்கிறேன். அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்துட்டு வின் பண்ணுவாங்க. மும்பை அப்படி லைட்டா எடுத்துக்க முடியாது. மும்பை ஒன்றும் அப்படி போற டீமும் கிடையாது. இல்ல மும்பை டீமாவே விளையாடலாம். அந்த ஒரு ரீல் நம்மளுக்கு ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரிதான் சிஎஸ்கே டீமா விளையாடுறான், எம்ஐ டீமா விளையாடல. ஜெயிக்கணுங்கிற இன்டென்ட் எவனுமே விளையாடல. அப்படிங்கும் போது அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபார்ம் போறோம். டோர்னமெண்ட் வந்து அப்படியே சூடு பிடிக்க போகுது. பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குது. வேற எந்த டீம் கூட சொல்லிருந்தா அப்படியே கேகேஆர் டீம் நான் நேத்து கதறிட்டு இருந்தேன். அவன் பாரு எல்லா ஆட்டத்தையும் கலைக்க போறான்னு. அதுவே நீங்க ஒத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இதையும் ஒத்துக்க மாட்டேன். எல்எஸ்ஜி வந்து சத்தியமா சொல்றேன், லக்னோ வருது பாருங்க. வாய்ப்பே இல்ல. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் என்னைக்கு ரிசர்வ் பண்ணிட்டு வந்து வெளியே விடுறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் வின்னிங் ஸ்ட்ரீக் திரும்பும். அது வரைக்கும் இப்படிதான். நீ தான் மும்பை இந்தியன்ஸ்லாவது பேட்டை பிடிச்சி பேட்டிங் ஆட வராங்க. இங்க பவுலர்ஸ்லாம் பேட்டிங் ஆடுறாங்க, பேட்ஸ்மேன்லாம் பவுலர் ஆடிட்டு இருக்காங்க. மோசமா என்ன பண்றாங்கன்னே தெரியல. டீம் எப்படி இப்படி தோக்கும்? என்னது பாரு, அவ்வளவு பெரிய வண்டிக்கு 4 சக்கரத்துல ஓடாத இத்திலூண்டு எலுமிச்சம்பழத்துல ஓடுறாரு. அவர் வந்தா மட்டும் என்ன பண்ணுவாரு? எப்படி பினிஷர், அவர் பினிஷர்னு இறக்கி விட போறாங்க. நான் எப்பயுமே இந்த எல்எஸ்சி போலிங்க ஐயா சொல்லுவேன். ஆனா நாளைக்கு அடி வாங்கிக்குவாங்கன்னு தோணுது. ஏன்னா வான்கடையில அவனுங்க போடுற ஸ்பீடு, அந்த ஓப்பனரா டிகாக்கு யாரா இருந்தாலும் 2 பேருக்குமே பிடிக்கும். டிகாக்கு அதனால ஒரு வாரம் கொஞ்சம் அடிச்சிருவாங்கன்னு தோணுது மும்பை இந்தியன்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு கான்பிடென்ட்டே இல்ல இவங்கிட்ட. என்ன சொல்ற, தொடர்ந்து பாருங்க. அப்படிதான் இருக்கு. இல்ல எவன சொல்றது, டீம் வந்துட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, அடிக்கணும்னு நினைச்சா அடிச்சிருவாங்க. ஆனா இவங்க டீம்ல பவுலிங் மட்டும்தான் இருக்கு. பேட்டிங் எல்லாம் ஆட மறந்துட்டாங்க. காம்பினேஷன் இன்னும் தேடிட்டு இருக்காங்க அவங்க டீம்ல. யாரும் ஓப்பனிங் இறங்குன்னு சண்டை பஞ்சாயத்துல. இங்க இன்ஜுரி ஆகி தான் காம்பினேஷன் அப்படிதான். அந்த காமெடி தான் நினைக்கிறேன். இப்ப ஓகே, போன மேட்ச் நம்ம தோத்துட்டோம், இந்த ஓப்பனிங் அப்ப சரியில்லை, அப்ப இந்த நாமளே இறங்கி பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு இது. அதுதான் பிரச்சனை அங்க. அந்த டீமின் காம்பினேஷன் நல்லா ஜெயிச்சிட்டு இருந்த மேட்சை கொண்டு போய் எல்லாம் பவுலிங் எக்ஸ்ட்ரா நிறைய போடுறாங்க. ஒரு 150 எல்லாமே கண்டென்ட். அந்த 150 அடிக்கிறது பேட்டிங் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நானே இப்போ ப்ரெடிக்ஷன் டைமுக்கே போயிடலாம். இதில் ஒன்றும் பேசுறதுக்கு அவ்வளோக்கா இல்லை. முன்னாடி தான் மும்பை பார்த்தோம் என்ன பண்ணாங்கன்ட்டு. 2 டீமும் ஒரு டீம் வந்து கேப்டன் பேச்சு கேட்கணும், இன்னொரு டீம் கேப்டன் பேச்சை கேட்கக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சுது. இல்லை ப்ரோ, ஒரு டீம் வந்து கேப்டன் அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு டீம்ல வந்து கேப்டன் வந்து எதுக்கு ஆடுறாருன்னே தெரியல. கேப்டன் நான் சொல்றதான் கேட்கணும்ன்றாங்க. மற்ற டீம் எல்லாம் அப்பெல்லாம் நீ கேப்டன் பேச்சு கேட்க நினைக்கிறாரு. எம்ஐல வந்துட்டு ஹத்திக் பண்ணி இந்த ஒரு மேட்ச் மட்டும் நீ என்னதான் சொல்ல வர, என்னதான் பண்ணும் உன் ஃபீல்டிங்கு நம்ம பவுல் போட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. எல்ஐஜில ரிசர்வ் பண்ணிட்டு போய் பவுலர் போட்டு நான் ரிவ்யூ எடுக்கிறேன்னா நீ ரிவ்யூ எடுக்க வேண்டாம், நீ பாத்துக்கிறேன், என் பிளான்ஸுக்கு நான் போட்டுக்கிறேன்னு போயிட்டு பேட்டிங்கு அதே மாதிரி கொளறுபடி பண்ணாம அவங்க பொசிஷன் சொல்லி அதெல்லாம் பண்ணாம நாம ஏன் தேவையெல்லாம் நாம ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரிதான் இந்த வீடியோ. நீ என்னமோ பேசு. நேத்து கூட அஜித் ரகானாவும் ருத்ராஜ் கூட கேப்டன் எப்படி பண்ணுன்னு கத்துக்கிட்டாங்க. நல்லா 8 ஓவர் ஸ்பீட்ல போடுறாங்க, சூப்பரா எல்லாம் கத்துக்கிட்டாங்க. கேப்டன்சி கத்துப்பான்னு நானும் பாத்துட்டு இருக்கிறேன். இல்ல அதெல்லாம் கத்துக்க வாய்ப்பு இல்ல. நாம நேத்து கூட ஜிடில நம்ம ஷாருக் கான அவ்வளவு நேரம் பேசி ஷாருக்கான தூக்கி இதுல போட்டாங்க, கடைசியா சப்ஸ்டிட்யூட் லிஸ்ட்ல தூக்கி. ஆனா நீ என்ன பண்ண போற இன்னைக்கு? ஜார்ஜ்
அந்த மாதிரி ஏதோ காமெடி பண்ண சரி, போறாங்க. இன்னொரு அருமையான நியூஸ் சொல்றேன். இந்த சீசனே ரிஷப் பண்ட்டுக்கு முக்கியமான சீசன் இந்தியா டீமுக்குள்ள வரதுக்குன்னு சொன்னோம். இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா பிசிசிஐ அப்படியே ரிஷப் பண்ட தூக்கிட்டு அந்த இடத்துல ஓடிஐல சஞ்சு சாம்சன் ஆடுறதா பேசிட்டு இருக்காங்க. இது நடக்கதான் போகுது. ரிஷப் பண்ணிட்டு ஓடிஐ ஆடுறாரா என்ன? ஆடலையே. ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்காரு விக்கெட் ஓகே. கீப்பர். பேக்கப் ஸ்குவாட்ல அந்த பேக்கப்போட வேண்டாம் தம்பி நீ வீட்லயே உட்காருன்ட்டு சஞ்சு சாம்சன் உள்ள வரதா பேசிட்டு இருக்காங்க. ஒத்துக்க மாட்டேன். அவன் சஞ்சு டெஸ்ட்லயுமே தூக்கிடலாம். டெஸ்ட்லயே தூக்கிட்டு ஜுரைல் வந்து ஃபர்ஸ்ட் கீப்பரா போட்டு செகண்ட் கீப்பரா சூப்பரா ஆடுறாரு. வச்சிருந்தான். ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு கேவலமான பிளேயர் கிடையாது. கேவலமா இப்ப பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறார். நல்ல பிளேயரா இருந்தாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷமா என்ன ஆச்சு? இந்த 27 கோடி ரூபாய்க்கு ப்ரோ கடைசி டெல்லிக்கு விளையாண்ட சீசன் கூட எக்ஸ்ட்ரானரி சீசன் ப்ரோ. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்த சீசன் வந்து விளையாண்ட சீசனு. என்னைக்கு லக்னோல அந்த 27 கோடி வாங்கிட்டு வந்தாரோ அன்னையில இருந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயுமே பெருசா சோபிக்கல. நான் பிராங்கா ஒத்துக்கணும். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அந்த பார்டர் கவாஸ்கர் மேட்ச்ல எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கலாம். ரிஷப் பண்ட் நினைச்சிருந்தா ஆஸ்திரேலியா நடந்த சீரீஸ் எத்தனை மேட்ச் நின்று ஒரு நாள் தூரம் ஒரு 30 ஓவர் செஷன், அந்த 30 ஓவர் நிக்கணும். இந்த பின்னாடி தூக்கி அடிக்கிறது, ஒரு லபிசேன் ஓவர்ல ஷார்ட் பிச் பால் தூக்கி ஃபைன் லேக்ல கேட்ச் கொடுத்துட்டு போறது, அது மாதிரிதான் ரிஷப் பண்ட் 2 வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுமே ரொம்ப சுமாரு, ஐபிஎலுமே ரொம்ப சுமாருங்கும் போது அவர் இந்தியா டீம்ல இத்தனால எப்படி பேக்கப் பண்ணாங்கிறதே தெரியல. நம்ம அந்த டாபிக் விட்டுருவோம். இன்னைக்கு லக்னோல ப்ரோ தயவுசெய்து ஹிம்மத் சிங், ஆயுஷ் மதனி எல்லாம் விட்டுட்டு அப்துல் சமாத்தை வந்து பினிஷரா 7வது இடத்துல வச்சுட்டு 5வது இடத்துல ஜாஸ் இங்கிலீஷ போடுங்க. இன்னைக்கு நமக்கு வெற்றி. பவுலிங்ல தயவு செஞ்சு மயங்க் யாதவ் கட்டி பிடிச்சிட்டு அடுவாதீங்க. அவர் சத்தியமா லைனப்ல உழுவுல ஷமி முசின் கானு 2 பேரும் எக்ஸ்ட்ரா நிறைய போறாங்க. திக்வேஸ் ராதிக்கு தயவு செஞ்சு முன்னாடியே கண்ணாண்மை மாதிரி வச்சுன்னா இன்னைக்கு 6 வெளிச்சு விட்டுருவாங்க. இல்ல நீ யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு தான் காது கேட்காதே, அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. இதோ உங்களுக்காக சேம் டீம் அப்படின்ட்டு போவாரு அவரு. மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். நம்ம ஆல்ரெடி எல்லாம் பேசியாச்சு. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ல சொல்லு நந்தா, எப்படியும் வழக்கம் போல ஒன்னு சொல்லி விடு. நீ சொல்லுங்க ப்ரோ. நீ சொல்லு ப்ரோ. மேட்ச் ப்ரெடிக்ஷன் பாஸ் ப்ரோ. பாஸ் எல்லாம் கிடையாது, நீ சொல்லுங்க. மனம் தளராதீங்க நந்தன், உங்களுக்கு நாங்க இல்ல. விடுங்க ப்ரோ. இல்ல இந்த மேட்ச் அளவுக்கு ரோஹித் சர்மா ஃபிட் ஆகி திரும்பி வந்தாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த பொசிஷன் இல்லாதனால எவனையோ உள்ள போட்டு ஆடுறா, டீம் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகுது. ரோஹித் சர்மா அட்லீஸ்ட் நீ ஆடிட்டு நீ எப்பயும் போல 10-20 அடிச்சுட்டு போ, அந்த மாதிரிதான் இருக்கு என் மனநிலைமை. வில்ஜாக்ஸ் அவ்வளவு டாப் ஆடுற இடத்துல வில்ஜாக்ஸ் ஆட மாட்டாரு. ஒரு மேட்ச் புலம்பாதீங்க நந்தன். என்ன மும்பைக்கே சொல்றேன் ப்ரோ, 4 மேட்ச் இருக்குது, 4ல 2 என்ன தெரியுமா ஞாபகம் வருது இப்பயுமே? அந்த ப்ரிவியூ பண்ணப்ப ஒண்ணு பண்ணுவேன், நாங்க 2 பேரும் அடிச்சிட்டு கிடப்போம். என் டீமுக்கு எடுத்து என் டீம், உன் டீம்ல நம்பர் யாரு? நான் மட்டுமா சொன்னேன்? விடுங்க. இல்ல நான் மட்டுமா சொன்னேன்? கிரிக்கெட் பேசுற எல்லா சேனலுமே என்ன சொன்னாங்க? மும்பை தான் சொன்னாங்க. இவனும் இவ்வளவு கண்டாவே அடுவது எவன் தெரியும்? அதுதான் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. திமுருக்குன்னு அண்ணா அப்படிதான் இப்படி ஓவர் காம்பரேட்ல போயிட்டு கேவலமா அதான் திமுருக்குன்னு அண்ணா அப்படிதான். இந்த தீபக் சகாரியோ இந்த ட்ரெண்ட் போல்ட்டு ரீட்டன் பண்ணிட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட்ல வெறும் 2 கோடி ரூபாய்க்கு போனாங்க பாத்தீங்களா? அங்கதான் அங்க மட்டும்தான் பேக்கப். ரோஹித் கடப்பார் டீம் ரோஹித் சர்மாக்கு இன்சூரி ஆகாது, எங்கடா பேக்கப்? ரோஹித் சர்மா மட்டும் இல்ல, கிடையாது, சூர்யாவுக்கும் கிடையாது, ஹர்திக் பாண்டியா வாய்ட்டாருன்னா ஹர்திக் பாண்டியாக்கும் கிடையாது. அதெல்லாம் கூட விடு. நான் SRH மேட்ச்ல ஒண்ணு பார்த்தேன். ஐயோ அதிக விக்கெட் ஆயிடுச்சு. சரி பேட்ஸ்மேன் இம்பாக்ட் லிஸ்ட்ல போ. இம்பாக்ட்ல 5 பேர் பவுலரு. சரி விடு, யார் சப்ஸ்டிட்யூட்ல ஏன்னா பேட்ஸ்மேனை காணோம். லிவிங்ஸ்டன் உள்ள கொண்டு வரணும்னு பார்த்தா 4 பாரு பேட்ஸ்மேனை காணோம். இம்பாக்ட் லிஸ்ட்ல இல்ல, சப்ஸ்டிட்யூட்ல உங்க டீம்ல பேட்ஸ்மேனை காணோம். இவனுங்க சாயில் அரோரா, சிம்ரன் ரவிச்சந்திரன் விட்டு உங்க டீம்ல பேட்ஸ்மேன் இல்ல, பவுலர் தான் குப்பையாட்டு எடுத்து வச்சிருக்கீங்க. 4 பாஸ் ஷாக்கு. என்னடா உங்களுக்கு இது நிலைமைதானா அப்படின்ட்டு. இல்ல நிதிஷ்குமார் இல்லாத மிகப்பெரிய இழப்பு. அதே மாதிரிதான் ஹர்திக் பாண்டியா இதுல இல்லைனாலும் 2 பிளேஸ் இது பண்ணணும். அதுக்கு இவன் இங்க ஒருத்தனை ஆட் பண்ணி அங்க ஒருத்தனை பவுலிங் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆல்ரவுண்ட் இல்லைன்னா ஒரு டீம்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் நீ சன்ரைஸ்ல நான் பார்த்தேன். ஹர்திக் பாண்டியாவும் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணும் ப்ரோ, ஏதாவது ஒண்ணு நீ அம்பானியோ இல்ல ரோஹித் சர்மாவோ யாரோட தோல்ல தட்டி கொடுத்து நீ பண்ணிட்டு சொல்லணும். நான் ஆகாஷ் அம்பானிலாம் அப்படி சென்னை மேட்ச்ல நடந்து வந்து நான் பாக்குறேன். இப்படி 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 அவங்களுக்குலாம் ஃபீல் சேடு பீச்சியம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க ப்ரோ.
என்ன பண்றது? மும்பை இந்தியன்ஸோட இல்ல. தலையில அப்படி ஆயிடுச்சு. இந்த ஹர்திக் வந்து நான் போன இதுல சொல்லணும்னு நினைச்சேன். ஹர்திக் வந்து கான்பிடன்ஸ் பெருசா இல்லையோன்னு தோணுது. அவரு நியூ பால் எடுத்து போடலாம். Confidence இருக்கு. நியூ பால் எடுத்து மும்பை போடாம இந்தியன்ஸ் யாரும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் சொல்றான். என்ன நீங்க தான் ஆற விடோனே நீங்க தான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்சிபில இருந்து ஸ்டார் எம்ஐல வந்துட்டு இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு ரீபில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் தோணுது. நீங்க உங்களுக்குள்ள கொம்பு முளைச்சிருச்சு, சின்ன பசங்களை வச்சு எப்படி கப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதானே சொல்றேன். அதுதான் பண்ண அதான் போறாங்க. சொல்றேன். 5 பிளேயர் முக்கியமான பிளேயர் இருக்காங்களா? ஒரு 2 அட்லீஸ்ட் ஒரு 2 மேக்ஸிமம் 3 பேர் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வெளியே விட்டுருவாங்க. திலக்குக்கு ஏஜ் இருக்கு. திலக் வச்சுப்பாங்க. சொல்றத கேட்கறோம். நம்ம அந்த ஜிடி மேட்ச்லயே பார்த்தோம். அப்படிங்கும் போது ஹர்திக்கு திலக்கு பும்ரா வச்சுப்பாங்க ப்ரோ. பும்ராங்க விட மாட்டாங்க. ரோஹித் ஸ்கையும் தூக்கிடுவாங்க. ஸ்கைல இனிமே அடிக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல. பண்ற மாதிரி ஒண்ணு தெரியல. இந்தியா டீம்ல இருந்து தூக்கிடுவாங்க. 3 வருஷமே ஆகல. ஸ்கையை விடுங்க. ரோஹித், எனக்கு ரோஹித் மேல இன்னுமே கன்சர்ன் இருக்கு. நீங்க அவர் போறன்னு முடிவு எடுத்தப்பே போயிருக்கணும். ஏன் உள்ள அவரை ரொம்ப வற்புறுத்தி உட்கார வச்சு இப்ப அவர் பர்ஃபார்மன்ஸ் இல்லாம ரோஹித் வந்து இப்ப அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் அடிச்சதெல்லாம் ஓகே. நம்ம டீம்லயே ஒருத்தர் இருக்கிறாரு. ரோஹித் சர்மா வேற பக்கம் போனாருன்னா அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றாரு, மும்பை டீம் சப்போர்ட் பண்றாரான்னு கேளுங்க. புரியல சொல்றேன். ரோஹித் சர்மா வேற டீமுக்கு போனாலுமே நான் மும்பை தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணுவேன். அந்த டீம் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்படின்னா வந்து நீங்க வந்து எல்லா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சைன் போட்டு அனுப்புங்க. பராசக்தி படத்துல ஒரு மாதிரி சைன் போட்டு வெளியே போனா நான் மும்பை இந்தியன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சைன் போட்டு அனுப்புங்க. மும்பை அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பண்ணவே மாட்டாங்க. இந்த ரோஹித் அப்படியே இந்தியாவை உலுக்கி போட்ட ஒரு கேப்டன் ரோஹித் சர்மாவை இல்ல அது நடக்கும். ஆக்சுவலா நடக்கும். ரோஹித் சர்மாவை சாக் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தப்ப இந்த இன்ஸ்டாகிராம்லயே அவங்க பாத்துருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஹையஸ்ட் ஃபாலோவர்ஸ்ல இருந்தது எம்ஐ. உடனே குறைஞ்சது. எல்லாருமே அன்ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. அவ்வளவு கேப்டன்சி மேல ஹர்திக் பாண்டியா மேல அப்படி பூ பண்ணாங்க. நாய் ஓடிச்சு. அதை பார்த்து ஹர்திக் பாண்டியா எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பயங்கரமான கிரிட்டிசிசம் வந்துச்சு. இதுல ரோஹித் சர்மா எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா வாய்ப்பே இல்ல. இவனுங்க இப்ப என்ன பண்ணுவானுங்க, இவனுங்க மாதிரி பண்ணுவானுங்க. ஒரு நிமிஷம் பிராங்கா சொல்லணும்னா, உங்களுக்கு ரோஹித் சர்மா தலைமையில கப்பு வாங்கி கொடுத்தது மெயின் ரீசன் ஹர்திக் பாண்டியா தான். அந்த ஒரு நன்றி பாரு. ஓவர் T20 மேட்ச் முடிஞ்சு போச்சு. அந்த ஓவர் ஹர்திக் பாண்டியா கையில கொடுத்துதான் ஹர்திக் பாண்டியா தான் மேட்ச் இழுத்து பிடிச்சாரு. நீங்க அதை ஒத்துக்கவே மாட்டேங்க. ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு, நீ பும்ரா கிரிக்ஸ் அதுக்கப்புறம் வந்ததான். இப்ப ஹர்திக் பாண்டியா ஓவர்ல அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் முடிஞ்சது. ஹர்திக் பாண்டியா தான் ரொம்ப குரூஷியல் ஓவர். நீ அதுக்கப்புறம் ஓவர் போட்டதை சொல்ற. ஹர்திக் பாண்டியா ரொம்ப குரூஷியல். ஹர்திக் பாண்டியா தான் சொல்லல. ஆனா நடுப்புல ப்ரோ 20 ரன் தான் ப்ரோ அடிக்கணும் 4 ஓவருக்கு. அந்த ஹர்ஷ்தீப் சிங் நம்ம பும்ராவும் என்னமா ஓவர் போட்டு கடைசி ஓவர்ல 20 ரன் போட்டு வந்து விட்டாங்க. அதுதான் சொல்றேன். எனக்கு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஹர்திக் பாண்டியா 2011 வேர்ல்டு கப் எப்படி தோனி கிரிக்கெட்ஸ் எடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி இதுல வந்து ஹர்திக் பாண்டியா கிரிக்கெட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. இல்லைங்களா சொல்லலாம். 2 பேருமே 2011 வேர்ல்டு கப் நீ தோனி எடுத்துட்டு போனேன்னு எப்படி சொல்லுவ? அவன் அப்ப அங்க வந்து ஸ்டாண்டிங் அப்புறம் ஸ்டாண்டிங் எடுக்கலன்னா அப்புறம் எல்லாம் விக்கெட் போயிருந்தா இப்ப தோனியாலதான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அன்னை அந்த மேட்ச் முன்னாடி யுவராஜ் சிங் சுரேஷ் ரெய்னா வந்து மேல வந்துட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச் மட்டும் தலைவன் வந்து முன்னாடி வந்துட்டான். அது நான் குறைய சொல்லல, நான் இல்லைன்னே சொல்லல. தோனி வந்து சூப்பரா இருந்தாரு. அதை கிரிட்டிக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. கௌதம் கம்பீருக்குமே அதான் வருத்தம். எனக்கு வர கிரிட்டிக்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ கௌதம் கம்பீர் சொன்னோடனே ஞாபகம் வருது. அவர் வந்துட்டு என்ன சொன்னாரு, தோனி நீ செஞ்சுரிக்கு ஆடுன்னு தான் சொன்னாராம். இல்ல நம்ம ரன்னுக்கு தான் போவோம்னு கௌதம் கம்பீர் இப்ப ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரு சொன்னார் தோனி எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. ஒரு சரி உனக்கு செய்யும் அதெல்லாம் உட்காந்துரு. என்ன சொல்லிருக்காரு, அவர் செஞ்சுரிக்கு போன்னு சொன்னாரு. இது உன்னோட டைம், நீ செஞ்சுரி இல்ல நான் டீமுக்காக ஆடுறேன், நான் ரன்ஸுக்கு போறேன்னு தான் அவுட் ஆனேன் அப்படின்னு இப்ப பக்கமா நடந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சரி அதெல்லாம் விடுங்க, எங்கெங்கயோ போயிட்டோம். மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். சொல்றான் நந்தா, நீ சொல்லியிருந்தா இந்த இவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்கெங்கயோ இழுத்து எம்ஐயா
இது இந்த வந்து இது ஒரு டேய் தேவையில்லாத நான் எந்த போட்டி. டீம் இது இப்பதான் ஆரம்பிக்கிறது அதனால எங்க போயிருது ஒழுங்கா மும்பை ப்ரோ, மும்பையா நீ மும்பை ப்ரோ. நான் லக்னோ. லக்னோவா? சரி நான் எம்ஐக்கே போறேன். எம்ஐ வந்துட்டு எனக்கு என்னமோ நீங்க வின் பண்ணிடுவாங்களான்னு தோணுது. சரி இந்த வாரத்தை இந்த இந்த மேட்சுக்கான கேள்வி என்ன? கேள்வி சொல்லுங்க. மும்பை யார் ஜெயிப்பாங்கன்னு கேளு. ஓகே அது வச்சுக்கலாம். மும்பை ஜெயிப்பாங்களா எல்ஐஜி ஜெயிப்பாங்களா? ரொம்ப கடினமான கேள்வி. தயவு செஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இல்ல யாரு சூப்பரா கேப்டன்சி பண்ணுவாங்கன்னு கேளு. நம்ம சேர்த்து ரிசர்வ் பண்ணி நம்ப முடியாது. அப்படிங்கும்போது அதனால யார் ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இன்னைக்கு லைவ் இருக்கு. எலெக்ஷன் நம்ம இன்னைக்கு மெயின் பெரிய லைவ் வர தேவையில்லதான் எங்களுக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கு. 2 தளபதி இருக்காங்க. எந்த தளபதி எலெக்ஷன் ரிசல்ட் முடிச்சு யார் சிஎம் ஆக போறாங்கன்னு தெரியல. சரி ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய். எல்லாத்துக்கும் பாய். வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாய்.